வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆர்கே டாக் இன்ஃபோ. சென்னை பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றும் ஆசிரியர்கள் நான் போலி ஆசிரியர் அல்ல என்பதை அடுத்த மாதத்துக்குள் நிரூபிக்க வேண்டும். அப்படி ஒரு உத்தரவை பள்ளி கல்வித்துறை பிறப்பித்துள்ளது. பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களில் பலர் போலி சான்றுகளை கொடுத்து வேலையில் சேர்ந்துள்ளதாக புகார்கள் வந்துள்ளன. இது தொடர்பாக வழக்குகளும் நடந்து வருகின்றது. இந்த நிலையில் அரசு பள்ளிகளில் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் ஊழியர்கள் ஆசிரியர்கள் தங்களின் 10ஆம் வகுப்பு +2 பட்டம் டிப்ளமா படிப்புகளுக்கான சான்றிதழ்களின் உண்மைத்தன்மையை உறுதி செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. அதை முடித்து அடுத்த மாதத்துக்குள் சென்னையில் உள்ள பள்ளி கல்வி இயக்கத்தின் நிதி ஆலோசகர் மற்றும் முதன்மை கணக்கு அலுவலருக்கு அவற்றை அனுப்ப வேண்டும் என முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. இது குறித்து அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் ஒருவர் கூறியதாவது, அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்களுக்கான ஊதியம் மற்றும் பண பலன்களை பெற ஜெனினிட்டி சர்டிஃபிகேட் எனும் உண்மைத்தன்மை சான்று பெற வேண்டியது அவசியம். அதாவது ஒருவர் பணியில் சேர்ந்து 6 மாதங்களுக்குள் அவருக்கான தலைவரிடம் தன் 10ஆம் வகுப்பு +2 அப்புறம் டிகிரி அந்தமாரி பிஜி பிஎட் எம்எட் படிப்புகளில் அசல் சான்றிதழ்களை காட்டி நகலில் ஒப்புதல் பெற வேண்டும். அவற்றை டிஓசிஓ வாயிலாக அரசு தேர்வுகளில் துறையில் இயங்கும் சான்றிதழ் சரிபார்ப்பதற்கு அனுப்ப வேண்டும். இது பார்த்திங்கன்னா எல்லா துறையிலுமே இருக்கிறது. நான் படித்த அந்த ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஜெராக்ஸ் மாதிரி வச்சு அங்கே படித்த இன்ஸ்டிடியூட், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறைக்கும் யூனிவர்சிட்டிக்கும் அந்தமாரி நம்ம அந்த சர்டிஃபிகேட் அனுப்பி அதை சென்ட் பண்ணி இதுக்கு ஜெனினிட்டி வாங்கணும். அதாவது வெரிஃபை பண்ணி எந்த இயரில் நீங்கள் படிச்சிங்கன்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணி கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட். அதுதான் ஜெனினிட்டி. அந்த சான்றிதழ்களில் உள்ள விவரங்கள் தேர்வுத்துறை இயக்க கருவூலத்தில் பதிவாகி உள்ள சான்றிதழுடன் ஒப்பிட்டு உண்மைத்தன்மை சான்று வழங்குவார். அதாவது இந்த சர்டிஃபிகேட்டும் உண்மை ஜெனினிட்டி வாங்கி அமைச்சாங்கன்னா ஆல்ரெடி அவங்க சப்மிட் பண்ண அந்த சர்டிஃபிகேட் இதுவும் ஒன்றா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அதை ஒவ்வொரு ஆய்வின் போதும் சமர்ப்பிக்க வேண்டும். முக்கியமாக ஓய்வு பெற்று பண பலன்களை பெற இந்த சான்றிதழ் கட்டாயமா. ஆனால் தலைமை ஆசிரியர்கள் தங்களின் அதிகார எல்லைக்குள் பணியாற்றுவோரின் சான்றிதழ்களை சரிபார்த்து உண்மைத்தன்மை சான்றிதழுக்கு விண்ணப்பித்தால் பள்ளி கல்வி இயக்கத்தில் ஆண்டு கணக்கில் இழுத்தடிக்கின்றனர். அதனால் பலருக்கு உண்மைத்தன்மை சான்றிதழ் கிடைக்கவில்லை. இதனால் அவர்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அவர்கள் தங்களை போலி ஆசிரியர் அல்ல என்பதை நிரூபிக்க அந்த சான்றிதழ் அவசியம் தேவை. அதனால் பள்ளி கல்வி இயக்குனர் அலுவலகத்தில் உண்மைத்தன்மை சான்று பெற்றவர்கள் விவரங்களையும் பெறாதவர் விவரங்களையும் மாவட்ட வாரியாக தனித்தனியாக பராமரித்து வந்தாலே இந்த பிரச்சனை ஏற்படாது என்று அவர் ஒரு தலைமை ஆசிரியர் கூறினார். தேங்க்யூ. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.